வெல்கம் பேக் டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கீ ஊற்றிட்டு ட்ரை கிரேப்ஸும் எடுத்து வச்சுருப்போம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது திருப்பியும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு கப் ரவா எடுத்திருப்போம். அதை அதில் போட்டு நல்ல கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பாகாமல் அழகாக வறுத்து எடுத்துக்கணும். அதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். அதை அதில் ஊற்றி அதை கொஞ்சம் சூடு வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். அது தண்ணி கொதிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யும் கேசரி கலரையும் போட்டுருவோம். அது நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை கேசரி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சங்கீதா ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்க, சரவண பவனில் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம 25 ml கிட்ட நெய் எடுத்து வச்சுருப்போம். நடுஸில் ஒரு வாட்டி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி என் சின்ன பையனுக்கு பர்த்டே, அதனால் கேசரி மட்டும்தான் செஞ்சேன். அதனால தான் கொஞ்சம் நிறைய நெய் அதெல்லாம் சேர்த்துருப்பேன். ஒரே ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவை வெந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சுகர் எடுத்திருப்போம். அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது சுகர் போட்டதுனால கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் தான் கட்டிப்படும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் நமக்கு கொஞ்சம் நெய் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்பூனாக ஊற்றிட்டு இருக்கிறதுனால நல்ல மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திருப்பியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்து நல்லா பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். மீதி கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுப்போம். இந்த கேசரியை நவராத்திரியும் போது நம்ம ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கை அம்மனுக்கெல்லாம் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கேசரி. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் சுருள வரும்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் பொடி வச்சுருப்போம். அதை இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இது பாருங்கள், நம்மளோட கேசரி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மீதி இருந்த முந்திரி பருப்பு கிரேப்ஸை இதில் டெக்கரேட் பண்ணிவிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்தால் அப்படியே ஸ்பூனில் சூப்பராக அல்வா மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இது நெய் நிறைய இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் இது ஒரு ஐட்டம் செஞ்சதுனால அதை நல்லா கிராண்டாக செய்யலாமேன்ட்டு செஞ்சேன். வாயில் வச்சு சாப்பிடும்போது அல்வா மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.